உங்கள் கடன் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் கடனையும் தீர்க்கும் கோவில் நிச்சயம் செல்லுங்கள். இந்த பூவுலகில் மனித பிறவி எடுப்பது என்பது பெரும் பாக்கியம் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் சிக்கலில் நாம் மாட்டிக்கொள்ளும் போது எதற்காக இந்த மனித பிறவியை எடுத்தோம் என்ற அளவுக்கு நொந்து கொள்வோம். சிறு வயது குழந்தையாக, பள்ளி பருவமாக, கல்லூரி பருவமாக இருக்கும் வரை நம் பெற்றோரை அண்டி இருப்போம். திருமணம் என வந்த பிறகு ஒரு சில வருடங்கள் கழித்து பொறுப்புகள் பல கூடும்போது அந்த இடத்தில் நம் வாழ்க்கையில் விளையாடுவது என்னமோ பணமாகத்தான் இருக்கும். கடன் வாங்காமல் வாழ்க்கை வாழ்வது எவ்வளவு கஷ்டம் என்ற அளவுக்கு சென்று விடுவோம். கடனில்லாத வாழ்க்கை உண்மையில் வரம்தான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் கடனில்லாமல் வாழ்க்கை நடத்த முடியுமா, சாத்தியமா என்றால் அது சிரமம்தான். கடன் பெற்றுவிட்டோம், அதில் இருந்து எப்படி மீள்வது என்று அறியாமல் இருப்போம். வாழ்க்கையில் படும் இன்னல்கள் எல்லாவற்றுக்கும் அருமருந்தாக கோவில்கள்தான் உள்ளது. குழந்தை பேறு, திருமணம், மாங்கல்ய பாக்கியம், வீடு பேறு, தோஷங்கள் நிவர்த்தி, பரிகாரம் என வாழ்க்கையின் முக்கிய காலகட்டங்களில் தெய்வங்களை தான் வணங்குகின்றோம். கடன் தொல்லைக்கு மட்டுமல்ல, தீராத சிக்கல்கள், தீராத பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒற்றுமையின்மை போன்ற பல அனைத்து பிரச்சனைகளுக்கும் பரிகார ஸ்தலங்கள் பலவும் உண்டு. அந்த வகையில் நிச்சயம் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். இதற்கான பலன் கிடைத்தே தீரும். இந்த கோவிலுக்கு சென்றால் என் கடன் எப்படி தீரும் என்ற கேள்வி மனதில் எழுவது தெரிகிறது. கடனை அடைப்பதற்கான வழிகள் தானாக வந்து சேரும் என கூறுகிறது இந்த கோவிலின் ஸ்தல வரலாறு. கடன் தொல்லையிலிருந்து மட்டுமல்ல, முற்பிறவி கடனிலிருந்து மீள்வதற்கு இந்த ஸ்தலத்திற்கு சென்றால் முழு பலன் கிடைக்கும் என சொல்கின்றனர். இந்த ஸ்தலத்துக்கு சென்றால் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் பலிக்கும். நீங்கள் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு மன நிம்மதியின்றி இருப்பவர்களுக்கு இந்த கோவில்தான் சரியான தீர்வு என்கிறார்கள் இந்த கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்து பலனடைந்தவர்கள். தஞ்சையில் திருச்சேரையில் அமைந்துள்ளது இந்த தலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்றோரால் பாடப்பட்ட சிறந்த திருத்தலம் இந்த ஸ்தலம். முற்பிறவி கடனையும் தீர்க்கும் தேவார தலம் என்று இந்த தலம் போற்றப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் முற்பிறவி கடனோடு இப்பிறவி கடனும் தீர இத்தலத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள். பிரதோஷ நாட்களில் சிவனை தும்பைப்பூ மாலை சாற்றி வணங்கினால் சகல தோஷங்களும் நீங்கும். 7 ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்களோடு பிரம்மஹத்தி தோஷமும் விலகும் என்பது ஐதீகம் என சொல்கின்றனர். கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் மூலவராக ருண விமோசனர் அருள்பாலிக்கிறார். இவரிடம் வந்து மனமுருகி பிரார்த்தனையை கூறினால் கடன் தீர்க்க வழி ஏற்படுவது மட்டுமின்றி கடனில்லாத வாழ்க்கையாக மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம் என இங்கு வரும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.